சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு அவசர அழைப்பு. பெனையூர் அலுவலகத்தில் இன்று முக்கிய ஆலோசனை. தமிழக வெற்றிக்கழக தலைவர் விஜய் முதலமைச்சராக பதவியேற்கும் நிகழ்வு தற்காலிகமாக தாமதமடைந்துள்ள நிலையில் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரையும் உடனடியாக தலைமை அலுவலகத்திற்கு வருமாறு கட்சி தலைமை அழைப்பு விடுத்துள்ளது. நேற்று தமிழக ஆளுநரை சந்தித்த விஜய் ஆட்சி அமைக்க உரிமை கோரியிருந்தார். எனினும் பெரும்பான்மையை நிரூபிப்பதற்கான போதிய ஆதரவு கடிதங்கள் சமர்ப்பிக்கப்படாததால் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து இழுபறி நிலை நீடிக்கிறது. இதனால் இன்று நடைபெறவிருந்த பதவியேற்பு விழா ரத்து செய்யப்பட்டுள்ளது. இந்த சூழலில் சென்னை பெனையூரில் உள்ள தவிக தலைமை அலுவலகத்தில் இன்று காலை 11 மணியளவில் அவசர ஆலோசனை கூட்டம் ஒன்று நடைபெறவுள்ளது. கட்சியின் பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் தலைமையில் நடைபெறவுள்ள இந்த கூட்டத்தில் பின்வரும் விடயங்கள் குறித்து ஆராயப்படவுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஆட்சி அமைக்க தேவையான மேலதிக சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவை திரட்டுவது தொடர்பான வியூகங்கள், ஆளுநரின் கோரிக்கைக்கு இணங்க மேலதிக ஆவணங்களை சமர்ப்பித்தல் மற்றும் சட்ட வல்லுநர்களின் ஆலோசனைகளை பெறுதல், தற்போதைய அரசியல் சூழலில் கட்சியின் ஒற்றுமையை பேணுதல் மற்றும் அடுத்த கட்ட திட்டங்கள் குறித்து உறுப்பினர்களுக்கு தெளிவுபடுத்துதல். விஜய் தலைமையிலான தவிக ஆட்சி அமைவதில் ஏற்பட்டுள்ள இந்த தாமதம் தமிழக அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் இன்றைய கூட்டத்தின் முடிவுகள் மிகவும் எதிர்பார்ப்புக்குரியதாக அமைந்துள்ளன. விஜய் ஆட்சி அமைப்பதில் முட்டுக்கட்டை. தமிழகத்தில் நிலவும் அமைதி பாதுகாப்பு வலயத்துக்குள் முக்கிய நகரங்கள். தமிழகத்தில் உருவாகியுள்ள பரபரப்பான அரசியல் சூழ்நிலையை தொடர்ந்து மாநிலத்தின் முக்கிய பகுதிகளில் பாதுகாப்பு ஏற்பாடுகளை பலப்படுத்துமாறு மத்திய உளவுத்துறை தமிழக அரசுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன.